2024 ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்று வரும் நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் தீப்பந்தத்தை ஏந்தும் வாய்ப்பு ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவனுக்கு கிடைத்துள்ளது. பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்று நாட்டின் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எசிலே மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவரான தர்சன் செல்வராஜா என்பவரே ஆயிரக்கணக்கானோரில் ஒருவராக பாரிஸில் ஒலிம்பிக் தீப்பந்தம் ஏந்திச் சென்றார். கடந்த 15ஆம் தேதி தர்சன் செல்வராஜா ஒலிம்பிக் சுடரேற்றும் நிகழ்வில் இணைந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பெருமளவிலான இலங்கையர்கள் கலந்து கொண்டு இலங்கை தேசிய கொடியை ஏந்தி வரவேற்றனர். 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சில் இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளது. இலங்கையில் நிலவிய போச்சூழல் காரணமாக 2006ஆம் ஆண்டு அகதியாக பிரான்ஸ் சென்ற தர்சன் செல்வராஜா அங்கு சமையல் கலை பயின்றார். பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளர்களுக்கான போட்டியில் 2023ஆம் ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜா பெற்றதுடன் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் தீபத்தை 10,000 பேர் கரங்களில் ஏந்தி ஓடவிருக்கும் நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜாவுக்கு ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாயிரத்தி 2024 ஒலிம்பிக் தீப்பந்தத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்று வரும் நிலையில் பாரிஸ் பிராந்தியத்தில் தீப்பந்தத்தை ஏந்தும் வாய்ப்பு ஈழத்தமிழ் இளைஞன் ஒருவனுக்கு கிடைத்துள்ளது. பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்று நாட்டின் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எசிலே மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவரான தர்சன் செல்வராஜா என்பவரே ஆயிரக்கணக்கானோரில் ஒருவராக பாரிஸில் ஒலிம்பிக் தீப்பந்தம் ஏந்திச் சென்றார். கடந்த 15ஆம் தேதி தர்சன் செல்வராஜா ஒலிம்பிக் சுடரேற்றும் நிகழ்வில் இணைந்து கொண்டார். இந்த நிகழ்வில் பெருமளவிலான இலங்கையர்கள் கலந்து கொண்டு இலங்கை தேசிய கொடியை ஏந்தி வரவேற்றனர். 100 ஆண்டுகளுக்கு பிறகு பிரான்சில் இந்த ஒலிம்பிக் போட்டி நடைபெறவுள்ளது. இலங்கையில் நிலவிய போச்சூழல் காரணமாக 2006ஆம் ஆண்டு அகதியாக பிரான்ஸ் சென்ற தர்சன் செல்வராஜா அங்கு சமையல் கலை பயின்றார். பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளர்களுக்கான போட்டியில் 2023ஆம் ஆண்டுக்கான விருதை வென்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜா பெற்றதுடன் பிரான்ஸ் நாட்டின் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு பான் விநியோகிக்கின்ற பெருமையை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒலிம்பிக் தீபத்தை 10,000 பேர் கரங்களில் ஏந்தி ஓடவிருக்கும் நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தர்சன் செல்வராஜாவுக்கு ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு கிடைத்தமை குறிப்பிடத்தக்கது.